என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் நான் சுகர் மாத்திரையும் ஒழுங்காக தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஓகேவா, இன்சுலினும் ஒழுங்காக தான் போட்டுட்ருக்கேன், நம்பர் 1. டாக்டரையும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒழுங்காக பார்த்துட்ருக்கேன், சரியா. எனக்கு பிளட் ரிப்போர்ட், எனக்கு சுகர் அளவு, HbA1c அளவு எல்லாமே கிட்டத்தட்ட கண்ட்ரோலாக தான் நான் வச்சுருக்கேன். அப்படி இருந்த பிறகும் எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? முதல் கேள்வி. எல்லாம் கண்ட்ரோலில் இருந்த பிறகும் எனக்கு ஏன் கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு? எனக்கு ஏன் டயாலிசிஸ் பண்ணுறாங்க? எல்லாம் கண்ட்ரோலில் இருந்த பிறகும், நான் ஒழுங்காக மாத்திரை எடுத்த பிறகும் ஏன் எனக்கு காலில் விழுந்த புண்ணு ஆறல? கேள்வி தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விளக்கம் சொல்லி தர போகிறேன். சொந்த கதை இல்லை, மருத்துவத்திலுள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன விளக்கம் சொல்லுதோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போகிறேன், சரியா. என்னோட சொந்த கதை கிடையாது, சரியா. ஓகே. அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஆபத்தானது, இதை எழுதி வச்சுக்கிடுங்க சொல்லுது, ஓகேவா. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சுல்ல? எது ஆபத்து? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன பண்ணணும்? முழுமையாக சரி பண்ணணும். புரிஞ்சிருக்கோம்? இதான் நம்ம முழுமையாக சரி பண்ணணும். இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இந்த புத்தகம் சொல்லுது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். இன்னும் புரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பேலன்ஸ்டு டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன். இந்த பேலன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா, பண்ணாமல் சுகர் மாத்திரை ஒழுங்காக போட்டாலும் பிரயோஜனம் இல்லை, இன்சுலின் ஒழுங்காக போட்டாலும் பிரயோஜனம் இல்லை, பிளட் டெஸ்ட் நார்மலாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை, டாக்டரை மாதம் சந்தித்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா? நான் ஒன்றும் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது, ஹாரிசன். ஏன் அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாத்திரையோ இந்த இன்சுலினோ போட்டு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக குணப்படுத்த முடியாது அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. ஒரு கூட சொல்கிறேன், நீங்கள் மாத்திரையை ஒழுங்காக போட்டாலும் சரி, இன்சுலின் ஒழுங்காக போட்டாலும் சரி, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் டயட்டால் மட்டும்தான் முடியும்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லியிருக்கு. எனக்கு சொந்த கதையெல்லாம் கிடையாது. அதனால் யார் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணலையோ, உங்கள் ரிப்போர்ட்டு நார்மலாக இருக்கட்டும், என்ன வேணால் நார்மலாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் நீங்கள் தவிர்க்க முடியாது. இந்த வீடியோ தான் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க, ஓகே.